பசங்களா வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான क्वेश्चन ஆஃப் தி டேல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 8 ஓட மேத்ஸ்ல சாப்டர் 5 ஜியோமெட்ரி. சோ இதுல எக்ஸாம்பிள் 5.14 ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பசங்களா. சோ எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம் வாங்க. சோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Find LM, MN, LN and also the area of triangle LON. ஓகே, சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, இங்க ஒரு டயகிராம் கொடுத்துட்டாங்க இல்லையா, ட்ரையாங்கிளுக்கான டயகிராம். சோ இந்த ட்ரையாங்கிளுக்கான டயகிராம்ல LM கான லெந்த் கண்டுபிடிக்கணும், அடுத்தது MN க்கான லெந்த் கண்டுபிடிக்கணும், ஓவராலா இந்த LN க்கான லெந்த் என்னன்றது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதனோட ஏரியா வந்து என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். Got it? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் 1 எடுத்துக்கலாம். சோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துப்போம். ஓகே, இதனோட பேஸ் வந்து என்னன்றது கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா ஹைபோடெனஸ்க்கான லெந்த் கொடுத்துட்டாங்க அண்ட் பெர்பெண்டிகுலருக்கான லெந்த் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ ட்ரையாங்கிள் LOM. ஓகே, சோ இதுல நம்ம பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டாலே என்ன பண்ணோம், பித்தாஸ் தியரம். சரிங்களா? இது வந்து என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ அதனால பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம பேஸ் வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா? சோ யூசிங் பித்தாஸ் தியரம். சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, LO ஸ்கொயர் which is equal to என்ன வரும் நமக்கு, OM ஸ்கொயர் plus LM ஸ்கொயர். சரிங்களா? சோ இதான் பித்தாஸ் தியரம். சோ இந்த ட்ரையாங்கிளுக்கான பித்தாஸ் தியரம் இதுதான். சோ இதுல ஹைபோடெனஸ் அப்படிங்கிறது இந்த LO உடைய லெந்த் which means 13 ஸ்கொயர். OM அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் உடைய லெந்த் that is 12 ஸ்கொயர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது LM உடைய லெந்த் வந்து என்னன்றது கண்டுபிடிக்கணும். சோ அப்ப LM ஸ்கொயர் அப்படியே வெச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ இந்த 12 ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வாங்க. ஓகே, சோ கொண்டு வந்தா என்ன வரும், 13 ஸ்கொயர் minus 12 ஸ்கொயர் which is equal to LM ஸ்கொயர். கிளியரா இருக்கா? ஓகே, கிளியரா இருக்கு இல்லையா? சோ இப்போ 13 ஸ்கொயர் உடைய வேல்யூ என்ன, 169 and 12 ஸ்கொயர்க்கான வேல்யூ என்ன, 144. that is equal to LM ஸ்கொயர். கிளியரா? சோ இத சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க, 25. சோ 25 that is equal to LM ஸ்கொயர். அப்ப LM அப்படிங்கிறது 5. LM அப்படிங்கிறது என்ன, 5. got it? கிளியரா இருக்கா? சோ இங்க ஏதாவது யூனிட் கொடுத்திருக்காங்களா, எதுவும் யூனிட் தரல, அதனால 5 யூனிட் அப்படி நம்ம எழுதிப்போம். ஓகே, கிளியரா இருக்கா? சோ அப்ப இது வந்து என்ன அப்படின்னா 5 யூனிட் லெந்த். அடுத்தது இப்போ நம்ம செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ட்ரையாங்கிள் செகண்ட் பார்ட் இத நாம எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிள்ல நாம பேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இப்ப பேஸ் எடுத்துப்போமா செகண்ட் ட்ரையாங்கிள்ல. சோ இதெல்ல நாம பேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். in triangle MON. சோ இதுல பேஸ் வந்து MN. அப்ப நம்ம பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணா MN ஸ்கொயர் பிளஸ் பெர்பெண்டிகுலர் வந்து நமக்கு OM ஸ்கொயர் which is equal to ON ஸ்கொயர். கிளியரா இருக்கா? ஓகே, சோ இப்ப பாருங்க ஹைபோடெனஸ் லெந்த் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 15 யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஹைபோடெனஸ் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ட்ரையாங்கிள்ல ON அப்படிங்கிறது. சோ அப்ப ON க்கு வந்து நம்ம 15 ஸ்கொயர் எடுத்துக்கலாம் which is equal to MN. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதை அப்படியே எடுத்துக்கோங்க. பிளஸ் OMங்கிறது பெர்பெண்டிகுலர். சோ இந்த பெர்பெண்டிகுலர் லெந்த் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 12 ஸ்கொயர். கிளியரா இருக்கா? சோ இப்போ இந்த 12 ஸ்கொயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. அப்பதான் MN என்னன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ அப்போ MN ஸ்கொயர் which is equal to 15 ஸ்கொயர் minus 12 ஸ்கொயர். கிளியரா இருக்கா? சோ 15 ஸ்கொயர்க்கான வேல்யூ 225 and 12 ஸ்கொயர்க்கான வேல்யூ 144. கிளியரா இருக்கா? சோ இப்போ என்ன வருது பாருங்க, இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 81. ஓகே, சோ MN ஸ்கொயர் that is equal to 81. அப்ப MN அப்படிங்கிறது 9 யூனிட்ஸ். கிளியரா இருக்கா? ஓகே, சோ இப்போ கவனிங்க, இந்த லெந்த் MN உடைய லெந்த் வந்து என்ன வந்திருக்கு நமக்கு, 9 யூனிட்ஸ். இப்போ ஓவராலா நம்ம இத ஆட் பண்ணோம். கரெக்ட்டா? சோ இந்த 9 plus 5 வந்து என்ன வரும், டோட்டலா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 14 யூனிட்ஸ். 14 யூனிட்ஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா இந்த LN க்கான லெந்த். கிளியரா? சோ அப்போ ஓவராலா இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம கன்சிடர் பண்ணா ஓகே, சோ 14 யூனிட் அப்படின்னு வருது. சோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள்கான ஏரியாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? சோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, சோ இங்க எடுத்துக்கலாம், ஏரியா
ஆஃப் ட்ரையாங்கிள் LON. LON. சோ என்ன வரும் பாருங்க, ஆஃப் BH இல்லையா, ஆஃப் இன்டு பேஸ் உடைய லென்த் பாருங்க, இந்த பேஸ் லென்த் வந்து என்ன வந்துச்சு நமக்கு 14 அண்ட் ஹைட் வந்து என்ன வந்திருக்கு 12. சரிங்களா? சோ அப்ப பேஸ் இன்டு ஹைட். சரிங்களா? சோ அப்ப பேஸ் வந்து என்ன வரும் 14 அண்ட் ஹைட் வந்து என்ன வருது நமக்கு 12. கிளியரா இருக்கா? சோ இப்போ இந்த 2ஐயும் இந்த 14ம் கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ். கிளியரா? சோ அப்ப 7 into 12 என்ன வரும் பாருங்க, 70 plus 14. ஓகே, சோ என்ன வருது 84. அப்போ 84 ஏரியா அப்படின்றதுனால ஸ்கொயர் யூனிட் அப்படி நாம எழுதணும். ஓகே, ஏரியா அப்படிங்கறனால ஸ்கொயர் யூனிட்ஸ். கிளியரா? சோ இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பாருங்களா. சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சதா? அப்டேட் பண்ணுங்க. எஸ், தெளிவா புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? அண்ட் இது போக வந்து உங்களுக்கு இந்த क्वेश्चनக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். காட் இட்? ஓகே, சோ இது போல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.